ஓம் நமோ நாராயணாய. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கண்ணமங்கை என்ற ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில். இந்த திருக்கோயிலானது திருவாரூர் கும்பகோணம் சாலையில் திருஆரூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீ பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் திருமணம் நடந்தது இந்த திருத்தலத்தில்தான். வைணவ ஸ்தலங்களில் நின்ற கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் மிக உயரமான பெருமாளை இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் நாம் தரிசனம் செய்ய முடியும். இந்த திருக்கோயிலின் மூலவரான பெருமானின் திருமேனி 16 அடி உயரம் கொண்டது. திருக்கோயிலினுடைய நுழைவாயிலையும் ராஜகோபுரத்தையும் தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். திருக்கோயிலின் எதிரே அமைந்துள்ள புனித தீர்த்தக்கரையில் ஆஞ்சநேயருக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேய பகவானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். திருக்கோயிலினுடைய இந்த திருக்குளத்தின் பெயர் தர்சன புஷ்கரணி. தர்சன புஷ்கரணி என்பது கங்கை நதியின் பெயராகும். வர்ண பகவான், ரோமச மகரிஷி, மகாலட்சுமி தாயாரை பெருமாள் திருமணம் செய்யும் காட்சியை காண வந்த 30 முக்கோடி தேவர்களும் இந்த தீர்த்தத்தில் நீராடி பேறு பெற்றுள்ளனர். தீர்த்தக்கரையில் தனி சன்னதியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் பிரம்மா மற்றும் சரஸ்வதி. திருக்கோயிலின் நுழைவாயிலை கடந்து சென்ற பின்பு முதலில் பலிபீடத்தையும் அதன் பிறகு கொடிமரத்தையும் நாம் தரிசனம் செய்ய முடியும். மங்களாசாசனம் என்றால் திருமாலை புகழ்ந்து வாழ்த்துதல். வைணவ மதத்தில் உள்ள 12 ஆழ்வார்கள் பெருமாள் அருள் பாவிக்கும் முக்கியமான 108 கோயில்களில் பெருமாளை புகழ்ந்து பாடியுள்ளனர். அந்த திருக்கோயில்கள் 108 திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் இந்த திருக்கோயிலுக்கு மங்களாசாசனம் செய்துள்ளார். 12 ஆழ்வார்கள் பெருமாளை புகழ்ந்து பாடிய பாசுரங்களை, அதாவது பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தமாக தொகுத்தளித்த நாதமுனிகளின் மாணவர் திருக்கண்ணமங்கை ஆண்டான் பெருமாளை வழிபாடு செய்து வாழ்ந்த தலம் என்பதால் இந்த ஊர் அவரின் பெயரால் திருக்கண்ணமங்கை என்று அழைக்கப்படுகிறது. கருவறையின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள இந்த முன்மண்டபம் 4 தூண்களை கொண்டுள்ளது. இந்த 4 தூண்களும் 4 வேதங்களை குறிக்கிறது. இங்குள்ள மூலவருக்கு பத்ராவி என்ற பெயரும் உண்டு. பக்தர்களின் வேண்டுகோளுக்கு வேகமாக வந்து அருள்பாவிப்பதால் இங்குள்ள பெருமாள் பத்ராவி என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறார். நாமும் நம்முடைய பிரார்த்தனையை பெருமாளிடம் சமர்ப்பிப்போமா? 108 திவ்ய தேசங்களிலேயே 16 அடி உயரத்தில் மிக கம்பீரமாக காட்சி கொடுக்கும், பக்தர்களின் குறைகளை உடனடியாக தீர்த்து வைக்கும் பக்தவச்சல பெருமாளை தான் நாம் இப்பொழுது கண்குளிர தரிசனம் செய்கிறோம். பெருமாளை தரிசனம் செய்த ஆனந்தமயத்துடன் பெருமாளின் கருவறையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பிரகாரத்தை தான் நாம் இப்பொழுது வலம் வருகிறோம். கருவறையை சுற்றியுள்ள சுவர்களில் பெருமாளின் பல்வேறு அவதார திருமேனிகளை நாம் தரிசனம் செய்ய முடியும். பெருமானின் அவதாரமான காளிங்க நர்த்தனர், அவருக்கு அருகிலேயே நாம் லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்ய முடியும். பெருமானின் மிக சிறிய அவதாரமான வாமன மூர்த்தியை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு அருகிலேயே இரணியனை சம்காரம் செய்த இரணிய சம்கார மூர்த்தியை நாம் தரிசிக்கலாம். நின்ற கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் பரசுராமனின் திருமேனி.
ஸ்ரீராமபிரானின் திருவுருவத்தை தான் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் கூப்பிட்டவுடன் பறந்து வந்து பாதுகாக்கும் பத்ராவி பெருமானின் திருமேனி. வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளித்தரும் வேணுகோபாலன். படைக்கும் கடவுளான பிரம்மாவின் திருமேனி. அவருக்கு அருகிலேயே சரஸ்வதி தேவியை நாம் தரிசனம் செய்ய முடியும். செல்வங்களை அள்ளித்தரும் குபேர மூர்த்தியை தான் தரிசனம் செய்கிறோம். பரமபதநாதனை தான் தரிசனம் செய்கிறோம். அருகிலேயே லட்சுமி பூவராக பெருமாளையும் நாம் தரிசிக்க முடியும். கஜேந்திரவர்தனின் திருமேனி. அருகிலேயே கிருஷ்ணனையும் நாம் தரிசிக்க முடியும். பெருமாளின் பல்வேறு அவதாரங்களை தரிசனம் செய்த பக்தி பரவசத்துடன் மீண்டும் பக்தவச்சல பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு தாயார் சன்னதிக்கு செல்வோமா? திருவந்தி காப்பு மண்டபம். இந்த மண்டபம் 2ஆம் திருச்சுற்றில் அமைந்திருக்கிறது. இங்கிருந்து மூலவர் சன்னதியின் விமானத்தை நாம் தரிசனம் செய்ய முடியும். மூலவரான பக்தவச்சல பெருமானின் கருவறையின் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமானத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே கண்குளிர தரிசனம் செய்கிறோம். மிக உயரமாக கட்டப்பட்டுள்ள கற்சுவரில் 2 தாயார்களுடன் நின்ற கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் இளங்குடி பெருமானின் திருவுருவம். இந்த திருக்கோயிலின் தாயார் சன்னதியில் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கும் தாயார் கண்ணமங்கையின் நாயகி மற்றும் அபிஷேகவல்லி என்ற 2 திருநாமங்களுடன் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கும் தாயாரை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். தாயார் சன்னதியின் வெளிச்சுற்றை தான் நாம் இப்பொழுது வலம் வருகிறோம். தாயார் சன்னதியில் உள்ள ஜன்னல்களில் தேனீக்கள் கூடு கட்டி வாழ்வது இந்த கோயிலின் தனி சிறப்பாகும். மற்றும் நாம் காண வேண்டிய பகுதிகளில் இந்த தேனீக்கூடும் மிக முக்கியமான ஒன்றாகும். மகாலட்சுமி தாயார் தவம் செய்து பக்தவச்சல பெருமாளை கைப்பிடித்த தலம் என்பதால் இந்த திருக்கோயிலில் உள்ள அபிஷேகவல்லி தாயார் சன்னதியில் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் பெருமாளின் திருமண கோலத்தை தினசரி காண வேண்டும் என்பதற்காக தேவர்களும் முனிவர்களும் தேனி வடிவில் இங்கு கூடுகட்டி வாழ்கிறார்கள் என்பது இந்த தேனீக்கள் கூட்டின் பின்புறம் அமைந்திருக்கும் மற்றொரு அதிசயமாகும். இந்த தேனீக்கள் கூட்டை பற்றி இந்த திருக்கோயிலினுடைய புராணத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாயார் சன்னதியினுடைய விமானத்தை தான் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானை திருமணம் செய்வதற்காக மகாலட்சுமி இந்த இடத்தில் தவம் செய்ததால் இந்த இடம் லட்சுமி வனம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. இங்குள்ள தாயார் சன்னதியிலும் பெருமானின் சன்னதியிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் ஒருவர் திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும் என்பது இந்த திருக்கோயிலினுடைய ஒரு ஐதீகமாகும். திருக்கோயிலினுடைய சொர்க்கவாசல். இந்த சொர்க்கவாசலில் பெருமாளினுடைய திருவடிகளை நாம் தரிசனம் செய்ய முடியும்.
பன்னிரு ஆழ்வார் பெருமக்களும் இந்த தனி சன்னதியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். இந்த காணொளி மூலம் பக்தவச்சல பெருமாளை தரிசனம் செய்த அன்பர்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஓம் நமோ நாராயணாய.